எதில் வந்துருக்கு நான் இல்லைக்கு ஒதுக்கி இல்லைக்கு செம்ம கியூட்டான படம். நம்ம தமிழ்ல வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு இந்த அந்த மாதிரி ஒரு ஜோனர் படம் வந்து. அதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். அது ரொம்ப ஃபன்னா இருக்கு. ரெண்டு பேருமே என்னோட வைப்ல இருக்காங்க. அதுவும் அஸ்வத் ப்ரோ வந்து பயங்கர பிளாஸ்ட். ஒர்க் பண்ண படத்துல எல்லா படமே பிடிக்கும். ஆனா ரொம்ப பிடிச்ச படம் சொல்ல எதை சொல்லுவீங்க? 12th ஃபெயில் படம். எடிட்டா எனக்கு வந்து நிறைய விஷயத்த எடிட்டிங்க்கு 5 படம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ரீசெண்ட் டைம்ல பிடிச்ச 5 படம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? புஷ்பா பிடிச்சிருந்துச்சு. அடுத்து நான் ஒர்க் பண்ணாத டேரக்டர்ஸ்ல இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணா எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கும், அது கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற டேரக்டர் யாரு? ராஜமௌலி சார். முடியாது பட் மேபி என்ன இந்த மேஜிக் வேணா நடக்கலாம். இப்போ பொதுவாக உங்கள் படங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் ஸ்டேஜிங் வந்து பெரிய லெவலில் இருக்கும். கோமாளி, அடுத்து வந்து இன்டர்வல் பிளாக் சொல்கிறேன், அடுத்து வந்து கருடன் எல்லாமே, அதுக்கப்புறம் வந்து லவ் டுடே, இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். எப்படி அதெல்லாம் அமையுது? எப்படி நீங்களே சொல்லிட்டீங்களா? இப்போ இல்லை பர்டிகுலராக வந்து எப்படி கேட்குறேன்னா, ஸ்டேஜிங்கிறது வந்து பொதுவாக டேரக்டரோட விஷயமே இருக்கும், எடிட்டர் விஷயமே இருக்கும். இது எப்படி இந்த 3 படங்கள் எதில் ரைட் டேரக்டர் தான் அது. அந்த மாதிரி ஹை இன்டர்வல் பிளாக் ஹையாக இருக்கணுன்றது வந்து எடிட்டில் முடிவு பண்ண முடியாது. மேபி ஏதாவது ஒரு படத்தில் வந்து செகண்ட் ஆஃப் நீங்கள் வச்ச இன்டர்வலோட செகண்ட் ஆஃப்ல 4வது சீனில் ஒரு சீன் வந்து பயங்கரமாக இருக்கும். இன்டர்வல் பண்ணால் அப்படி வைக்கலாம். அது ரொம்ப ரேராக தான் அமையும். இது வந்து எழுதுறது தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல 4வது வைக்கிற சீன் வைக்கலாம், அப்படி ஏதாவது ஒரு படத்தில் தோணியிருக்கா உங்களுக்கு? இப்போ ஒர்க் பண்ணுற படத்தில் ஒன்று தோணுச்சு, பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நல்லா இல்லை திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்துச்சு. டிக்ல வந்து வேற இன்டர்வியூ இருந்துச்சு. அந்த 3ல போய் விழுற மாதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி இன்டர்வியூ பார்த்தோம். பல டேரக்டர் கூட ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ பொதுவாக ஜெயம் ரவி சார் கூட 2 படம், ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜேர்னஸில் வந்த படம். ஒன்று டிக்கு, அடுத்து வந்து கோமாளி ஒர்க் பண்ணீங்க, இப்போ அடுத்து ஜீனி அப்கமிங்காக. அது எப்படி வந்திருக்கு? ஜீனி சூப்பராக வந்திருக்கு. கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், அடல்ட்ஸ்க்கும் பிடிக்கும், பட் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஃபுல் ஃபன் ஜாலியாக இருக்கும் பார்க்கும்போது, கலர்ஃபுல்லாக. முடிஞ்சிச்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு? ஷூட்லாம் முடிஞ்சிச்சு. போஸ்ட் ஒர்க் சிஜி இப்போ எதிர்பார்க்கலாம் ரிலீஸா? அது தெரியலையே. அது ரஹ்மான் சார் கையில் இருக்கு, சிஜி சார் சிஜி ஷாட் சிஜி டீம் கிட்ட அவங்க கையில் இருக்கு. ஸோ இதெல்லாம் டிபெண்ட் ப்ரொடியூசருக்கே தெரியும். இவங்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டேரக்டர் அது பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணதுக்கப்புறம் பிரதீப் சாரோட டேரக்ஷனில் ஒர்க் பண்ணியாச்சு, ஆக்டராகவும் ஒர்க் பண்ணியாச்சு, அவரோட டேரக்ஷன் ஆக்டிங்கில் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவர் ஆக்டராக நினச்சி 2 வித்தியாசமான டேரக்டர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்று விக்னேஸ்வரன் சார், இன்னொன்று அஸ்வத் மாரிமுத்து சார். எப்படி வந்துட்டு இருக்கு டிராகன்? ரெண்டு டேரக்டர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கு. ரெண்டு பேருமே என்னோட வைப்ல இருக்காங்க. அதுவும் அஸ்வத் ப்ரோ வந்து பயங்கர பிளாஸ்ட். அதாவது ஏதோ 10 வருஷம் 15 வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி பேசும்போதெல்லாம் அந்த வைப்பு கொடுத்துருக்காரு. விக்கி ப்ரோவும் அதே தான். விக்கி ப்ரோவும் வந்து அவர் வந்து அன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாரு, என்னோட படத்தோட ஆடியோ லான்ச் ஃபோனில் அங்கே தான் மீட் பண்ணேன். அங்கே வந்து நான் அவனை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், இதான் எடிட்டர்னு சொல்லி. ஏதாவது ஆக்டராக இருந்தால் அவர் பார்த்தோன்னே முடிவு பண்ணலாம், இப்போ எடிட்டரை பார்த்தோன்னே இல்லை அந்த வைப் அது ஃபீல் ஆச்சு அப்படின்னாரு. அந்த வைப்லேயே நம்ம வைப்லேயே இருக்கான் ஒரு பையன் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. நான் அடுத்து பெரிய பெரிய எடிட்டர்ஸ்லாம் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை. சீக்கிரம் சார் போயிடலாம் சேஃப்டிக்கு, சும்மா சீக்கிரம் சார் வச்சுட்டு வேறு எதாவது பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம வைப்பில் ஒரு எடிட்டர் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அது பிரதீப்பும் நிறைய சொல்லியிருக்காரு அவங்களை பற்றி சொல்லி சொல்லிட்டு. எதில் வந்துருக்கு நான் இல்லைக்கு ஒதுக்கி? இல்லைக்கு செம்ம கியூட்டான படம், பயங்கர. இந்த மாதிரி ஜேனம் அது, அதுவும் ஃபியூச்சரிஸ்டிக் படம் தான். அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். அது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ ஷூட்டிங் முடிஞ்சிச்சா இல்லை போயிட்டுருக்கேன்? அது ஒரு 60% முடிஞ்சது. டிராகன் ஒரு 30% முடிஞ்சது.
இப்போ எடிட்டிங் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு எல்லா விஷயத்தையுமே சார், பொதுவாக வீடியோவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே. இப்போ பொதுவாக எல்லா சாஃப்ட்வேரும் இருக்குது, எல்லாரும் கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி கற்றுக்கிட்டா ஃபிலிம்க்கு எடிட் பண்ண முடியுமாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சாஃப்ட்வேர் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கல, பெரிய பெரிய டைம்லைன் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா நீங்கள் என்ன சொல்கிறோம் யூஸ் பண்ணுவோம். ஆவிட் தான் யூஸ் பண்ணணுன்றது அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ ஆவிட் யூஸ் பண்ணுவேன், ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுவேன், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், டேவின்சி யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் என்ன அடுத்து பண்ணலான்னா ப்ரீமியர் ப்ரோ ஒரு படத்துக்கு டேவின்சி அப்படின்னு ஒரு படத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர்னு நான் வச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு வந்து எல்லா சாஃப்ட்வேருமே பயங்கர காம்படிஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ எதில் வந்து பெட்டரான ஃபியூச்சர் இருக்குன்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ எல்லாமே நம்ம ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுக்கும் போது ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக போச்சுன்னா நம்ம அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு அடுத்த படம் ப்ரீமியர் ப்ரோலே ஃபுல்லாக பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இன்னொரு படம் டேவின்சியில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது சாஃப்ட்வேர்ல இல்லை, எடிட்டிங் தெரிஞ்சு எடிட்டிங் கற்றுக்கணும். சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டா எடிட்டர் கிடையாது. ஸோ அதில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் இதெல்லாம் நான் எடிட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எடிட்டிங் கற்றுக்கவே முடியாது, அது வந்து கற்று முடிக்கவே முடியாது. கற்று முடிக்க முடியாது. அது ஒரு பெரிய கடல். இன்னி வரைக்குமே போயிட்டு இருக்கு. நான்லாம் வந்து ஒரு 20-30% தான் கற்றுட்டு இருப்பேன்னு எனக்கே தெரியும். இன்னும் நிறைய இருக்கு. பர்டிகுலராக வந்து எடிட்டிங் வந்து எல்லா ஜேர்னல்லையும் வந்து நீங்கள் எடிட்டிங் வந்து பரிசோதனை பண்ணலாம். பட் இந்த ஜேர்னலில் எங்களால் டிஃப்ரெண்ட்டாக அட்டம் பண்ண அப்படின்னா நீங்கள் எந்த ஜேர்னல் சொல்றீங்கன்னா? அதாவது நிறைய பண்ணலாம். வித்தியாசமாக நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஜேர்னல், இப்போ த்ரில்லர் ஆக்ஷன் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயம் பண்ணுவீங்க எடிட்டில். பட் இந்த ஜேர்னலில் என்னால் புது விதமாக ட்ரை பண்ண முடியும்னா என்ன வேணா பண்ணலாம். நிறைய இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபன் இருக்க மூவியில் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பர்டிகுலர் இந்த ஜேர்னலில் ஒர்க் பண்ணால் நீங்கள் எந்த ஜேர்னல் சொல்லுவீங்க? எனக்கு ராம்காம் பிடிக்கும். இல்லை ஒர்க் பண்ணிட்டீங்க, புதுசாக ஜேர்னல் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு ஆசையா? எல்லா ஜோனும் ஒர்க் பண்ணிட்டேன். ஆக்ஷனு, ஹாரரு எல்லாமே பண்ணியாச்சு. பிடிச்ச ஜோனெல்லாம் இதான். ராம்காம் தான். உங்களுக்கு பிடிச்ச எடிட்டர்ஸ்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? தமிழ்லையா? தமிழில் ஸ்டீக்கர் சார் பிடிக்கும், ஆண்டனி சார் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பிரவீன் கேல் சார் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சீகன் சார். அப்புறம் இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டுருக்கவங்கள வந்து எனக்கு ஃபிலோமின், செல்வா ஆர்கே, அப்புறம் விஜய் வேல்குட்டி, அதுக்கப்புறம் பிரசன்னா பிடிக்கும். சார் பிரசன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் ஏதாவது பர்சனலாக ஃபோன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணாத படங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டு ஏதாவது பர்சனலாக ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்கீங்களா? இந்த படம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா எடிட்டர்ஸ் நான் சில பேர் பிடிக்கும்னு, அந்த மாதிரி அவங்களோட பர்சனல்ஸில் நீங்கள் என்னென்ன படம் சொல்லுவீங்க? நிறைய பிடிக்கும் உங்களுக்கு, பர்டிகுலராக இந்த படம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும்ல. இப்போ ஸ்ரீகர் பிரசாத் சார் சொன்னீங்க, அது மாதிரி பிரவீன் கேல் சார் சொன்னீங்க, அப்படின்னா அவங்களோட படங்களை நீங்கள் எது ஃபேவரட் நீங்கள் சொல்லுவீங்க? பிரவீன் சார் வந்து எனக்கு மங்காத்தா பிடிக்கும், அப்புறம் ஆர்னிகாலம் பிடிக்கும், அப்புறம் மாநாடு பிடிக்கும். ஸ்ரீகர் சார் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, அப்புறம் ஆண்டனி சார் வந்து நிறைய படம் பிடிக்கும். ஃபிலோமின் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பிடிக்கும். பண்ணது விக்ரமன் கை பிடிக்கும். அப்புறம் இது யோகி பாபு மண்டேலா வந்து அவர் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக அதுலேருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணேன் அதை பார்த்து. ஸோ அந்தளவுக்கு அந்த ஒர்க் நல்லா இருந்துச்சு. அப்புறம் செல்வா வந்து சர்பேட்டா பிடிக்கும். அப்புறம் பிரசன்னா வந்து நல்ல ஒரு ஸ்லீக்காக கமர்ஷியல் படத்தை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு. திருச்சிற்றம்பலமும் இருக்கட்டும், பவர் பாண்டியா இருக்கட்டும், அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு. அவருடைய ரொம்ப ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது. அது அந்த சீகர் சாரோட அந்த இது தெரியுது, அவருக்கு அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்ததுனால அது ரொம்ப நீட்டாக இருக்கு அவரோட ஒர்க்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி சில படத்தை ஹேண்டில் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணியிருக்கேன்.
ஸோ அது ஹேண்டில் பண்ண படம் என்னன்னு சொல்லலாமா? ஸ்டாரே எடுத்துக்கலாம். ஸ்டார் அப்படிதான் ஹேண்டில் பண்ணாரு. ஸோ அதெல்லாம் பிடிக்கும். மற்றபடி நிறையா இருக்கா? ஓகே, ஞாபகம் விஜய் வரிகுட்டி இது அந்த மார்க் ஆண்டனி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வினோத் சார் கூட சொல்லியிருந்தாரு, பயங்கர ஹார்ட் ஒர்க்கரு. வினோத் சார் சொல்லியிருந்தாரு பார்க்கும்போது செம்ம ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் அவர் போய் ஒர்க் பண்ணும்போது பார்க்கணுன்னு தோணுச்சு. டேரக்டர்ஸில் வந்து எல்லா டேரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணணும் ஒரு இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க, நிறைய டேரக்டர்ஸ், முக்கியமான டேரக்டர்ஸ் கூட. இப்போ அடுத்து நான் ஒர்க் பண்ணாத டேரக்டர்ஸில் இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணால் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கும், நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் டேரக்டர் யாரு? எனக்கு லோகேஷ் கனகராஜ் பண்ணணும், ராஜமௌலி சார், அப்புறம் மணி சார். ரொம்ப வருஷம் முடியாது. பட் மேபி என்ன மேஜிக் வேணா நடக்கலாம் லைஃப்ல. ஸோ அப்படி நடந்துதான் நான் யோசிச்சிருக்கேன். மற்றபடி எனக்கு வந்து இந்த KGF மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அது மாதிரி ஒரு பேன் இண்டியாவா வந்து தெரிவிக்க ஒரு மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. நீங்க ஒர்க் பண்ண படத்துல எல்லா படமே பிடிக்கும், ஆனா ரொம்ப பிடிச்ச படம் சொல்ல எதை சொல்லுவீங்க? ஒரு 3 படம் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஃபர்ஸ்ட் படம் என்னைக்குமே ஸ்பெஷல், கதைகளி, கோமாளி, லவ் டுடே, டிக் டிக் டிக். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நாங்களே கேட்டோம், இருந்தாலும் இப்போ அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றீங்க? இது இல்லாம அறிவிப்பு வராத ப்ராஜெக்ட்ஸ், ஐ மீன்ஸ் டிக்ளேரா பண்ண முடியாது. 4 ப்ராஜெக்ட் நீங்க கேட்டீங்க. அதான் அந்த 4 தான் இப்போ போயிட்டு இருக்கு. 4 அப்புறம் இன்னொன்று பிரபுதேவா மாஸ்டர் ஒன்று போயிட்டு இருக்கு, சிங்கானூர் சிக்னல். ஸோ இப்போ இந்த 5 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. லாஸ்ட் 8 ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. போன மாதம் வந்தீங்கன்னா 8 ப்ராஜெக்ட் போயிட்டு 3 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 5 போயிட்டு இருக்கு. மீதி டாக்ஸ்ல ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அது எதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஸோ சாரி, எதெல்லாம் எனக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல, நான் எதெல்லாம் பண்ணுவேன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி போயிட்டு எப்போ நான் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்போ நீங்கள் சொன்னீங்க டாக்ஸில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸுடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் எப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு அதில்? இன்னும் பெருசு ஒன்று இருக்கு, ரொம்ப பெருசு ஒன்று இருக்கு. அது அனௌன்ஸ் பண்ணும்போது நான் தான் கீழே கமெண்ட்ஸ்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் தான். இந்திய சினிமாவில் பொதுவாக இந்திய சினிமாவும் இருக்கட்டும், தமிழ்லேயும் இருக்கட்டும், இப்போ எடிட்டிங்க்கு 5 படம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ரீசெண்ட் டைமில் பிடிச்ச 5 படம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது இந்த படம் நான் பார்த்தேன், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது 5 படம். அது அதர் லாங்குவேஜ் கூட இருக்கலாம், தமிழ் அதர் லாங்குவேஜ், அதில் ஒரு 5 படம் சொல்லுங்க. இந்த படம் கட்டாயம் பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு நமக்கு ஒரு செஞ்சிருக்கும். எடிட்டிங் அடுத்து இது 12th ஃபெயில் படம் எடிட்டாக எனக்கு வந்து நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துச்சு. நான் நிறைய ஒரு 2-3 வாட்டி பார்த்தேன் அதில். ஸோ இப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம்ல அப்படின்னு அது நிறைய கற்றுக்கிட்டேன். ரீசன்ட் டைம்ஸில் கேட்டிங்களா? அதான் 12th ஃபெயிலு. அப்புறம் வேற என்ன, புஷ்பா பிடிச்சிருந்துச்சு. புஷ்பா அந்த கமர்ஷியலாக ரூபன் ப்ரோ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் சொல்லவே முடியும், அவரோட ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ட்ரெய்லர் ஹேண்டில் பண்ணுற விதம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். இது அவர் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ புஷ்பா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ காமன் திங்காக சொல்கிறது என்னென்னா, எடிட்டிங் பொறுத்தவரை வந்து பெருசாக ஆக்குபை பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது, இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாமே சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அது இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னால் எப்படி இது பண்ணுவீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவங்களுக்குலாம் வந்து ஏதோ ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுது. அவங்க யூஸ் பண்ணணும்னா ஏதோ ஒன்று ஸ்டார்டிங்கில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு சாரி 5 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து வீடியோக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு அட்டென்ஷன் இருக்குது. அந்த அட்டென்ஷனுக்காக அவங்க மேபி யூஸ் பண்ணலாம். எடிட்டிங் வந்து இதுக்கப்புறம் எடிட்ஸ்க்கு வேலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன ஏஐ வந்தாலுமே வந்து ஏஐ வந்து நம்ம வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம்தான். அது வந்து அவாய்ட் பண்ணால் நம்ம முட்டாளாயிடுவோம். அது வந்து எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்றதுல தான் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு போகும்னா வந்து நம்ம ஷூட் முடிச்சுட்டு அது அப்படியே ஒரு கேமராமேன் வந்து இது காப்பி பண்ணிட்டு எடிட் பண்ணி கொடுத்துருவோம்னா அது பாசிபிளே கிடையாது.
மெயினாக எடிட்டர்ஸ்க்கு அது, ஏன்னா ஒரு ஹியூமன் எமோஷனை வந்து அது கன்வே பண்ண முடியாது, அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ட் வந்து மற்ற இது ரைட்டிங் ஒரு ஒரு கதையை வந்து அதால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கதை இப்போ ஃபியூச்சரில் என்ன இருக்குன்னா ஸ்டோரி ரைட்டர் இருப்பாங்க அண்ட் எடிட்டர் இருப்பாங்க. நடுவில் இருக்க ப்ராசஸில் இப்போ சோராலாம் வந்துச்சு, அதெல்லாம் வீடியோலாம் வந்துடும். என்ன தான் வீடியோ கிரியேட் பண்ணாலுமே வந்து அதை எடிட் பண்ணுறதுக்குன்னு வந்து கண்டிப்பாக ஹியூமன் தேவை. ஸோ அதனால வந்து எடிட்டிங்லாம் தூக்கி சாப்பிட்றோம் அப்படின்றது. அது மேபி வந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு வந்து இருந்தால் கூட வந்து ஒரு படத்தை ஜென்ரேட் பண்ணி இந்த ஜானரில் ரஜினி இந்த ஜானரில் இவங்கெல்லாம் வச்சு எனக்கு வந்து ஒரு படம் கொடு அப்படின்னா மேபி அது படம் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து எடிட்லாம் பண்ணாது. இப்போ இருக்கிற அந்த இப்போ அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ்லாம் எனக்கு சில வேலைலாம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, ஏ கேம் பி கேம் செட் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் இருக்க ஸ்பேஸ்லாம் கட் பண்ணி கொடுக்குறது, லாஸ்ட் டேக் செலக்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த ஒர்க்லாம் நம்ம வந்து ஏஐ வச்சு ஸ்மார்ட்டாக எடுத்துக்கணும். அது அது நம்ம வந்து அதை கற்றுக்கலன்னா நம்ம ஃபீல்ட் அவுட் ஆகிடும். ஸோ அதை வந்து வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி பயப்படுறதா இல்லை, எல்லாருமே தைரியமாக கற்றுக்கலாம். ஏஐ சேர்த்து கற்றுக்கிட்டு நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் ஃபீல்டில் நிறைய ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பவதாரணி வச்சு பாடுறது கூட அங்கே கூட ஒரு ஏஐ ஆர்டிஸ்ட் தேவைப்படுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக யுவன் சார் பண்ண மாட்டார். ஸோ அது ஒரு தனி ப்ராசஸ், அதுக்கு ஒரு தனி ஆட்கள் தேவைப்படுறாங்க. அது தனி இண்டஸ்ட்ரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அது நம்ம எல்லாமே நம்ம ஒர்க்கில் சேர்த்துக்கிறது நல்லது. அதை நினச்சி பயப்படுறேன். இன்னைக்கு ட்விட்டரில் ரிவ்யூஸ்லாம் வரதை பார்க்கல வந்து என்னன்னா ஆடியன்ஸே வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போர்ஷன் லேகாக இருக்குது, இதை ட்ரிம் பண்ணிடலாம், பல மணி நேரம் இது ஓடுது இந்த படம் அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப நீங்கள் அதை பார்ப்பீங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணும்? பொதுவாக இப்போ ஆடியன்ஸ் சொல்கிறாங்கல்ல இந்த போர்ஷன் வந்து ட்ரிம் பண்ணிடலாம் போல இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இவ்வளோ தூரம் போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருக்குது, அதுமாரி வந்து இந்த இடத்த கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆடியன்ஸே எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க நிறையா. அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை, சில பேர் ரொம்ப சென்சிபிளாக சொல்லுவாங்க. அது ஏன்னா ஆடியன்ஸ் வந்து முட்டாளு நம்ம தான் அப்படின்னு நினைச்சவே கூடாது. ஏன்னா ஒரு 10 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து வேற லெவலில் இல்லை கரெக்ட் இல்லை இதை நம்ம பண்ணிக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து நமக்கு அறிவு இல்லைன்றது கிடையாது, நம்ம அந்த டீம் அந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு வெளி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம கூட வெளி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துச்சுன்னா நம்ம அதனால அந்த கரெக்ஷன் சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதை வந்து நம்ம ஈகோ வச்சுட்டு தடுக்காம என்ன சொல்றாங்க, சில பேர் ரொம்ப ரபிஷா சொல்லுவாங்க. அவங்க சொல்ற அந்த லேகை தூக்குனா படமே புரியாம போயிடும், படம்ன்ற ஒரு விஷயமே அது ஒரு ஷார்ட் ஃபிலிமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில ரபிஷான இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பிரிச்சு பார்க்கறதுக்கான நாலேஜ் மட்டும் நம்ம வளர்த்துக்கணும். நான் அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். இப்போ டியூரேஷன்லாம் இருக்குல்ல, இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க பொதுவாக ஆடியன்ஸ் என்ன 3 hours இருந்தால் படம் லேக்காக இருக்கும், 2.5 hours இருந்ததுன்னா வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்கிற மாதிரி. அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு வந்து அந்த நம்பர்ஸ் எப்பவுமே இது கிடையாது தான். கருடனுக்கே வந்து துரைசிங்கல் சார் வந்து இன்னும் இவ்வளோ லென்த்து ட்ரெய்லருக்குலாம் சொல்லிட்டு இருந்தாரு, இன்னும் இவ்வளோ லென்த்து வச்சு கொடுக்குறீங்க பரவாயில்லையா பார்ப்பாங்க ஆடியன்ஸு. அது நான் என்றைக்குமே நம்பர்ஸ் கவனிக்கவே மாட்டேன். படம் எங்கேஜிங்காக ஆக்கிறது, அப்படி அந்த படம் எங்கேஜிங்காக இல்லைன்னா லேகை தூக்குறது, இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். இந்த நம்பருக்குள்ள படம் இருக்கணும் அப்படின்றது வந்து அது இனிமே அது ஒர்க் ஆகுது. ஏன்னா இதே சினிமாவில் ஆடியன்ஸ்க்கே தெரியும், 3 மணி நேரம் ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க, 3 மணி நேரம் எங்கேஜா அவங்களால பார்க்க முடிஞ்ச படங்களும் இருக்கு. இப்போ ஜவான்லாம் பார்த்தாங்க. ஸோ அவ்வளோ எங்கேஜிங்கான கண்டென்ட் இருந்துச்சுன்னா லென்த் வைக்கணும், அப்படி இல்லைன்னா லென்த் வைக்கக்கூடாது. இப்போ அடுத்த கட்டமாக நிறைய பேர் எடிட்டர்ஸ் வராங்க, அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸாக இப்போ உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இப்போ உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பீங்க? அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸாக உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணால் இந்த விஷயங்கள்லாம் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி சொல்லுங்கள். நான் வந்து எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தான் பார்ப்பேன். ஆக்சுவலாக வந்து நான் நிறைய இன்டர்வியூஸில் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அந்த ப்ராசஸ் சினிமாவில் எனி ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற
இருக்கான்னு தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் டேரக்டர் ஆகணும்னு வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா டேரக்டர் சேரில் உட்கார்றதே ஒரு போதலை அப்படின்னு வந்தால் எல்லாரும் ஏன் நிற்கிறாங்கல்ல அப்படின்னு அவங்க டேரக்டரே ஆக முடியாது. நான் இது வரைக்கும் டிஸ்கவுண்ட் டைம்லேருந்து பார்த்த வரைக்கும் அந்த அந்த சேருக்கு ஆசைப்படுற அந்த பொசிஷனுக்கு ஆசைப்படுறது இருக்குல்ல, அது அது மட்டும் இருக்கக்கூடாது. அது இருக்கலாம், பட் அது மட்டும் இருக்கக்கூடாது. நான் ஒரு படம் எடுக்கணும், நான் பண்றது வந்து ஸ்க்ரீன்ல வரணும். அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, நான் ஒன்று கதை எழுதணும், நான் ஒன்று பண்ணணும், அந்த ப்ராசஸை லவ் பண்ணி பண்றவங்க இருக்காங்களோ அவங்களாம் தான் இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறாங்க. வெறும் சேருக்கு மட்டும் ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து பிடிக்காது, இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. யாருக்கா கொடுத்துருவாங்க, எதாவது வேற ரைட்டர் வச்சு எழுதலாமா, வேற எதாவது வச்சு பண்ணலாமா, எடிட்லாம் வந்து நம்ம உட்கார தேவையில்ல. ஸோ அந்த ப்ராசஸ்ஸே பிடிக்காம ஸ்ட்ரெயிட்டாக பேருக்கு மட்டும் ஆசைப்படுறவங்களால இது பண்ண முடியாது. என்னோட பாயிண்ட். இப்போ நீங்கள் சொன்ன படங்கள் அது இல்லாமல் இப்போ நீங்கள் அப்கமிங்கில் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் வச்சுருக்கீங்க கையில். ஸோ நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பெருசாக. அதாவது வந்து எல்ஐகேவாக இருக்கட்டும், அடுத்து வந்து ஜீனியாக இருக்கட்டும். ஏன்னா இந்த கொலாபரேஷன் ஏற்கனவே நடந்ததுனால, ஏற்கனவே கொலாபரேஷன் நடந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட், நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதான் நாங்களும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்களும்